வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கனடா ஆக்ட்ரஸாக இருந்து நாளடைவில் அமெரிக்காவுக்குள்ளே மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கனில் அந்த ஹாலிவுட் ஃபீல்டில் கொஞ்சம் கால் பதிப்போம் அப்படின்னு கால் பதிச்ச நேரத்தில் இவங்களுக்கு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து மரியா ஹில் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் அவெஞ்சர்ஸ் படத்தில் அந்த ஷீல்டுக்கு ஒத்த கண்ணனுக்கு துணையாக அந்த புள்ள வரும்போதெல்லாம் அவங்க மேலேயே எங்கள் கண்ணு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க யாருன்னு எங்களுக்கு பேர் கூட தெரியாது. நாளடைவில் இவங்க நிறையா படங்கள் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு லிஸ்ட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லிஸ்ட்டோட வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலைவி கோபி ஸ்மெல்டர்ஸ் பற்றி தாங்க. இவங்க நடித்த நிறையா படங்கள் லோக்கல் மசாலா படங்கள் மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி பார்க்காம ஒரு நார்மலான ஜாலி மூடில் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும் ஷார்ட் டியூரேஷனில் அப்படின்னா இவங்க படங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். பட் எங்கள் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் தான், லவர்ஸ்னால் கிரியேட் பண்ணுவாங்க மொமெண்ட்டு, தயவு செஞ்சு பண்ணுறா கீழே கமெண்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது ஆல் ரைட் நவ். 2018 இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோவானா ஸ்கை அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ நல்ல ஒரு மியூசிஷியனுங்க. இவளுடைய பேண்ட் கலைஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவளுக்கு லைஃபே ஒரு புரிதல் இல்லாமல் என்னடா அது ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இவளுக்கு உறுதுணையாக இருந்தே அவனோட பாய் ஃப்ரெண்ட் இவளை ஏமாற்றிட்டு வேறு பொண்ணு கூட போயிடுறாங்க. ஸோ மேற்கொண்டு இன்னும் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த சமயத்தில் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் காலேஜ் மாற்றுங்க. அது எப்படி மாற்றுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஒரே ஃபன் ஃபீல்டாகவும் பயங்கர மியூசிக்கலாகவும் இருக்கும் இந்த படம். டைம் கிடைக்கும்போது உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது லிட்ரலி ரைட் பிஃபோர் ஆரன். 2017 இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்ங்கிற ஒரு பையன் இருக்கான். ஆலிசன்கிற ஒரு பொண்ணு கூட இவன் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆலிசன்கிற பொண்ணு நாளடைவில் ஆரன் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு மனமுடிக்க இவனை கூப்பிட்றா. இதுக்குன்னா மேரேஜுக்கு தன்னுடைய முன்னாள் காதலனை கூப்பிட்றா. வந்த இடத்துல நம்ம ஆடம் எனக்கு இந்த கல்யாணத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அண்ட் அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறத நினச்சோம் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே ப்ரிட்டன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவான். உண்மையிலே அந்த பொண்ணை காதலிச்சவனுக்கு தான் அந்த வழி என்னன்றது தெரியுங்க. எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் உணர்வு ஒன்று தான்டா, ஆண்கள் தான். அதனால் அவனுடைய வழி என்ன அப்படிங்கிறத அப்படியே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே காமெடியை போட்டு அதை களைச்சி விட்டு ஒரு டிசைனாக எடுத்து வச்சுருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு த லாங் வீக்கெண்ட். 2005 இந்த படத்தை ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட் கூப்பர் அப்படின்னு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை முறையும் அண்ட் புரிதலும் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த நேரத்தில் கூப்பர் ஒரு ப்ளே பாய், பட் எட்டுங்கிறவன் ஒரு அமைதியான ஒரு இன்னசென்ட் கைங்க. எப்படி சொல்லணும்னா கூப்பர் இடத்துல நம்ம எடிட்டருடைய தம்பியை வச்சுக்கோங்க. எட்டுங்கிறது தான் நம்மளுடைய எடிட்ரு, ஒன்றுமே தெரியாத அப்பாவி. இந்த சமயத்தில் இந்த கூப்பருங்கிறவன் வாழ்க்கையில் ஜாலியாக சில் பண்ணிக்கின்னு பிள்ளைய கூட சேர்ந்து ஃபன் பண்ணிக்கின்னு ஒரு மாதிரி மஜாவான டைப்புங்க. ஆனால் அந்த எட்டுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது அப்படிங்கிறதுனால அவனுக்கு சில வித்தைகள்லாம் கற்றுக் கொடுப்பான். எப்படி பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது, எப்படி பழகிறது, எப்படி சிக்க அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல வித்தைகளை மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவாங்க. இந்த தூவலுக்கு அப்புறம் இதை நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு எட்டு ட்ரை பண்ணுறப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அண்ட் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உண்மையிலே எட்டுக்கு ஒர்க் ஆனிச்சா, என்ன பிரச்சனை, ஏன் பொண்ணுங்க எட்டுக்கிட்ட வரமாட்டாங்க அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த படம் மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரோவர்ட்ஸ் அண்ட் ஒன் சைட் லவர்ஸ்க்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6. நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது ரிசல்ட்ஸ். 2015 இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேனி அப்படின்னு ஒரு டிவர்ஸரான ஆள் இருப்பார். இவர் ஒரு மோசமான வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படியாச்சும் தன்னையை திரும்ப ரீஒர்க் பண்ணி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கப்போ போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணுவாருங்க. ஜிம்மில் ஜாயின் பண்ணுறப்போ ட்ரெவர் கேட்டுன்னு 2 பர்சனல் ட்ரெயினர்ஸ், இந்த 2 பர்சனல் ட்ரெயினர்ஸும் இவன் நல்ல பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறதுனால இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவாங்க. பட் லவ் ஃபெயிலியரா, லைஃப்பில் கஷ்டமாக, ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், லைஃப் மாறிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே இவருடைய லைஃப் ஜிம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மாறுங்க. ஸோ அந்த ஜிம்முக்கு அப்புறம் இவருடைய லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, இவரோட ஒய்ஃபை இவர் திரும்ப சந்திச்சாரா, இவருடைய பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத படத்தில் தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிம் ஃபிலிமில் லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா அதில் ஒரு 2nd 3rd பிளேஸ்லேயே இந்த படம் வந்துருங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்பயுமே சீரியஸாகவே போயிட்டு இருக்காது. அங்கங்கே மலைச்சாரல் மாதிரி காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ்னு தூவி நம்மளை ஒரு சில்லிங்காகவே கொண்டு போவாங்க. அதனால் இந்த படத்தை ரொம்ப சீரியஸான ஒரு ஜிம் ஃபிலிம்னு என்னால் எடுத்துக்க முடியல. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கு தி இன்டர்வென்ஷன். 2016 இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 கப்பிள்ஸ் இருக்காங்க.
இந்த 4 பேரும் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ஜாலியாக போய்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த ட்ரிப்பில் இருக்க ஒரே ஒரு கப்பலில் ஒருத்தர் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னா, இந்த மொத்த ட்ரிப்புமே வந்துட்டு ஒரு பிளான் பண்ண விஷயம். எதுக்காக அப்படின்னா, தங்களுடைய அந்த 4 கப்புள்ஸும் வந்துட்டு மேரேஜ் பற்றிய தாட்ஸ் இல்லாமல் சுற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க பர்பஸாக. பட் யார் இதை பண்ணா, எதுக்காக நமக்கு இதை பண்ணணும் அப்படின்றத அந்த படத்தில் வந்துட்டு சொல்லாமல் ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சு கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ யார் இது, எதுக்காக இதை பண்ணுறாங்க, அண்ட் இந்த பிளான் வந்து உண்மையிலே ஒர்க் அவுட் ஆனிச்சா அப்படின்றது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, ஒரு ஷார்ட் டியூரேஷனில் எனக்கும் எடிட்டருக்கும் கல்யாண ஆசையாக தூண்டிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.